பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, அநேகர் கேட்குறீங்க, ஐயோ இழந்திருக்கேனே. ஒன்றை தெரிஞ்சு கொள்ளுங்க ஐயா, ஒன்றை இழக்காம ஒன்றை பெறவே முடியாது. அநேக நேரங்கள் அது நமக்கு தெரியறதில்லை. இயேசு இந்த பூமிக்கு வந்ததே அதுக்கு தான், இழந்து போனதை தேட ரட்சிக்கத்தான் வந்தார். எனக்கு அன்பார்களை, இந்த நாட்களில் அநேக நேரங்களில் கேட்குறோம், ஆண்டவர் ஏயா எடுத்துக்கொள்கிறாரு, உறவுகளை கொடுக்கிறாரு, பந்தங்களை கொடுக்கிறார், ஆனால் ஏன் எடுத்துக்கிறார்? இந்த கேள்வி அநேக நேரம் நாம் கேட்கிறோம். சில நேரம் ஆண்டவரை அறிஞ்சவங்க கூட முட்டி முட்டி அழுகிறோம். ஆனால் அழலாமா? நிச்சயமாக ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீங்கள் வேதனை தான், இழக்கும் போது கண்ணீர் வரத்தான் செய்யுது. ஆண்டவர் எதுக்காக சொல்கிறாரு? ஐயா, நம்ம போக வேண்டிய கூட இடம் கூட எதுன்னு சொல்கிறாரு. பிரசங்கியில் சொல்கிறாரு, பரிமள தைலத்தை பார்க்கிலும், 7ஆம் அதிகாரம், பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. இந்த வசனத்தை தேடி கையில் எடுத்துக்கிறீங்களா? உங்கள் வேதாகமத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேருந்து அப்படி எடுத்து வச்சுக்கிறீங்களா? எல்லாரும் அப்படி எடுத்து வைக்கிற வரைக்கும், தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? எக்கால சத்தம் வானில் தொன்னித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொன்னித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம் வானில் ஒழிக்க, தேவைய காலம் வானில் ஒழுக்க, தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொன்னித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். சொல்லுங்க, எக்கால சத்தம் வானில் தொன்னித்திடவே, வானமும் பூமியும் மாறிடணும், வல்லவர் வாக்குத்தான் மாறிடாரே. வானமும் பூமியும் மாறிடணும், வல்லவர் வாக்குத்தான் மாறிடாரே. கர்த்தருடைய காலம் வானில் ஒழிக்க, தேவைய காலம் வானில் ஒழிக்க, தேவன் அவரை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தொன்னித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொன்னித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். காலை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீரும் கவலை
அங்கு இல்லை கண்ணீரும் கவலையும் அங்கு இல்லை கர்த்தர் தாமே வெளிச்சமவா எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார் எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஐயா, உங்க வேதத்தை எடுத்துப்பீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார் சாலமோன் ஞானியை கொண்டு எது நல்லது அப்படிங்கிறதுல மரண வீட்டுக்கு போகிறது நல்லதுன்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம கூட இன்னைக்கு சாதாரணமாக கிராமங்களில் சொல்லுவோம், நல்லதுக்கு போகாட்டாலும் கெட்டதுக்கு போகணும். ஆமாம், அது எந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு தெரியல, நான் சொல்லிக்கிறேன். எழுதியிருக்கு நல்லதுக்கு போகாட்டாலும் கெட்டதுக்கு போயிடணுமா. ஆனால் இங்கே அழகாக எழுதியிருக்காரு, எது எது நல்லதான் பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் நற்கீர்த்தி, ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. அது என்னங்க, மரண நாள் நம்மெல்லாம் புலம்புறோம், அழுகிறோம், கண்ணீர் விடுறோம், கதறோம், முட்டிக்கிறோம், அது நல்லதா? ஆமாம். ஏன்னா நமக்கு எதுக்கு அந்த நாள்? வெளிப்படுத்தல் 2:10 படி என்ன சொல்றாரு? நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமா, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், எழுந்து மொழி பேசு, பள்ளியும் சத்தியமோ ஜீவனோ நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், உன்னை ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், வழியும் சத்தியமோ ஜீவனோ நானே, ஐயோ சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். அவர் சொன்னாரு, ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது. சரி, இது மட்டும் தான் நல்லது நாரா? இல்லை, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். என்ன அப்படி? ஏனையா அங்கே இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். அப்ப நம்மள பாரு, இவன் எல்லாம் ஆட்டம் ஆடுனா, எல்லாம் ஆட்டம் ஆடுனா, இப்ப ரேடியோ கட்டி ஆடிய ஆட்டம் என்னங்கிறான். ஏன்னா இன்னைக்கு அதான் நாட்டை செத்ததுக்கு அடையாளம் வச்சிருக்கான். எனக்கு அன்பானவர்களே, ஆட்டம். ஏன்னா உலகத்தில் ஒவ்வொரு வயசுக்கு இருக்கு ஆட்டங்கள். இன்னைக்கு பாருங்க, அழகா சொல்றாரு, ஏன் நல்லதுங்கிறாரு இதிலே. ஏன்னா மனுஷனுக்கு பிறக்கிற, அதாவது ஜனன நாளை பார்க்கலும் மரண நாள் நல்லதுங்கிறாரு. என்ன? ஜனன நாளை சபித்த யோபை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் உட்காந்து படித்து பாருங்க. அவர் பிறந்த நாளை என்ன வசப்பாடினாரு. நம்ம என்ன செய்வோம்? கொண்டாடுவோம். ஆமாம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோபு என்ன சொன்னாரு? அதற்கு பின்பு யோபு தன் திறந்து தான் பிறந்த நாளை சபித்து. ஏன் சபிச்சான் தெரியுமா? பூமியில் பட்ட உபத்திரவத்தை பார்த்தவன அவனால் தாங்க முடியல.
நான் பிறந்த நாளே இல்லாமல் போகட்டும், ஒரு ராத்திரி அழியட்டும், அந்த கரு உண்டான நாள் இல்லாமல் போகட்டும். எத்தனை புலம்புனா கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். மிக அழகா எழுதுறார் பாருங்க. நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. அந்த நாள் அந்தகாரப்படுவதாக. தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமல் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக. இப்படி பிறந்த நாளைக்கு ஒரு பாட்டு பாடினா என்ன செய்வீங்க? அதனால தான் இங்கே சொல்றார் பிரசங்கி, விருந்து வீட்டுக்கு போறது நல்லதுதான், ஆனா அதை விட ஒரு படி நல்லது எது? துக்க வீட்டுக்கு போவது. ஆமா, பரிமள தைலம் நல்லதுதான், ஆனா அதை விட ஒரு படி நற்கீர்த்தி. ஏன்னா நாம சிந்திக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. பிலிப்பியர் 4:8 படி, பிலிப்பியர் 4:8 என்ன சொல்லுகிறது? அந்தப்படி கடைசியாக என் சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நம்முடைய சிந்தை எதுல இருக்கு? ஏன்னா நம்ம பாடுவோம், எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு. புதிய சிந்தை புதிய ஆசை புதுப்பித்தாகவே அதை புகழ்ந்து காக்கவே தீய மனதை மாற்ற தூய ஆவியே பரத்தை நோக்க மலமற்றே பதடித்தானையா ஒரு பாவினானையா தீய மனதை மாற்றவா தூய ஆவியே. நம்முடைய சிந்தையில என்னென்ன இருக்கு தெரியாது, ஆனா இங்க சொல்றாரு எது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கப்பா. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி, பார்க்கணும்னா அதை விட பெட்டர் தான், ஆங்கிலத்தை சொல்லணும்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. பரிமள தைலம் நல்லது, ஆனா அதை காட்டிலும் ஒரு படி நற்கீர்த்தி. பரிமள தைலத்தை காட்டிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவது. இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, விருந்து வீட்டுக்கு போவது நல்லதுதான். எனக்கு நல்ல சாப்பாடு இருக்கும், பாயாசம் அப்பளத்தோட இருக்கும், நல்லது. ஆனா அதை விட நல்லது எது? துக்க வீட்டுக்கு போவது நலம். ஏன் ஐயா? அதுக்கு காரணம் சொல்றாரு, வாசிங்க. இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். மனுஷருடைய முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். ஆமா, பேசின பேச்சு செஞ்ச செயல் எல்லாத்தையும் சிந்திப்பான். இப்படியெல்லாம் இருந்தா இவனுக்கு இப்படித்தான் இருக்கு, அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் பயந்து வாழணும். தெய்வ பயம் அப்பதான் மனுஷனுக்குள்ள வரும். ஏன்னா இந்த உலகத்துல எதையும் கொடுப்பான், ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு எதுவும் இல்லை. என் ஜீவன் ஆனாலும் சாபானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாபானாலும் பின்பற்றுவே, எள்ளும் நல்வை இல்லாதிருந்தோ பின்னையும் நேசித்தீர் என்னேசுநாதா, என்னும் நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என்னேசுநாதா, ஜீவன் ஆனாலும் சாபானாலும் பின்பற்றுவே.
ஜீவனுக்கு ஈடா எதை கொடுக்க முடியும்? அதனால தான் இங்கே விருந்து விட்டு போ, அது நல்லதுன்னு சொல்லலை. ஆனால் அதை விட நல்லது எது? துக்க விட்டு போதும். ஒருவனுடைய மரண நாள் நல்லது, ஜனன நாளை விட. ஜனனம்னா என்னது? பிறப்பு. மரணம்னா முடிவு. அது நல்லது. ஏன்னா அங்கே அநேகருடைய முடிவு காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். வச்சு சிந்திக்கிறான்னு இன்னைக்கு எங்க சிந்திக்கிறாங்க? இன்னைக்கு எங்க சிந்திக்கிறாங்க? அவனுக்கு வந்து நமக்கு வருமா? நிச்சயமா ஆண்டவருடைய இறக்கம் எது தெரியுமா? துன்மார்க்கத்திலே சாவது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும். அதுதான் தேவனுடைய. இன்னைக்கு அநேக நேரங்களில் துக்க வீட்டை குறித்து இன்னைக்கு ஐயோ புலம்புறோம். அன்னைக்கு நீங்கள் அந்த அம்மா ஒரு அம்மா புலம்புனாங்க, ஐயோ 3 பிள்ளைகள் இருக்கு, புருஷன் போயிட்டார், வீட்டு வாசலே போயிட்டார். அம்மா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எப்படி இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தோடு எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருந்தாலும் எவ்வளோ பெரிய பங்களா கட்டியிருந்தாலும் திருடனை போல் சாவு வரும், திடுக்கிடுவாய் நீயும் அப்போ, பாம்பின் வாயின் தவளை போல பரிதவிப்பாய் நீயும் அப்போ. மறந்துடக்கூடாது. அதுக்காக அந்த துக்கத்தை நினச்சி புலம்பக்கூடாது. ஏன் ஐயா அவ்வளவு நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்கிறாரே, எதற்காக? உடைய வேதாகமத்தை கையில் வச்சுருப்பீங்க, இருந்தாலும் ஒரு காரியத்தை திரும்ப பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:13 அன்றியும் சகோதரரே, சகோதரரேனா சகோதரிகளுக்கு உண்டு, சகோதரிகளே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம். நித்திரை 2 விதத்தில் உண்டு. சொல்லப்போனால் 3 நித்திரை உண்டு. சோம்பலா, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், அது சோம்பேறியின் தூக்கம். ஆனால் இன்னொரு தூக்கம் இருக்கு. அது என்ன தூக்கம் தெரியுமா? நெய்தர் ஸ்லீப்பிங் நார் ஸ்லம்பரிங். தூங்குற மாதிரி இல்லை, தூங்காத மாதிரி இல்லை. உன்னத பாட்டில் பார்க்குறோம், சூலமத்தி, என் இருதயமும் நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டேன். ஆனால் அசால்ட்னஸ். இன்றைக்கி எத்தனை வீட்டில் புருஷன் தட்ட சத்தம் கடை, ஆமாம் தட்டுவான், தட்டிட்டு தான் இருப்பான், அவனுக்கு என்ன வேலை அப்படிங்கிறோம்ல. எனக்கு அன்பானவர்களே, ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே அழகாக பார்க்கிறோம், நித்திரை என்பது சபையை அநேக நேரம் தூங்கிடக்கூடாது. அதனால தான் தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பான்னு கேட்குறோம். ஏன்னா நித்திரை வரும்போது சத்துரு களைகளை விதைத்து விடுகிறான். அது மட்டுமல்ல, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்கதான சமயம் வந்துருச்சு. அதனால தான் எபேசியர் 5:14 வாசிக்கிற, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். புலம்பல் 2:19 பார்க்கிறோம், எழுந்திரு, ராத்திரியில முதற் சாமத்திலே கூப்பிடு. யார்? ஆண்டவரை. உன் கைகளை ஏறடு. ஆனா இங்கே பார்க்கிறோம், நித்திரைங்கிறது மீளாத துயர். ஏன்னா குட் பாய் சொல்கிறோமே, ஒருவரை கொண்டு அங்கே கிரேவி யார்டில் வச்சுட்டு கடைசியில் என்ன சொல்லுவோம்? குட் பாய். குட் பாய்னா நீ எப்போ சந்திப்போம்? எனக்கு அன்பானவர்களே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம், அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான. நல்லா கவனிங்க, நம்பிக்கை அற்று போயிடக்கூடாது. எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். புல் உலர்ந்து பூ உதிர்ந்தது. இவ்வளோ சொல்றமே, நம்ம நம்பிக்கை அற்று போகவே கூடாது, இல்லையா? ஏன்னா நம்பிக்கை, நிச்சயமா சொல்லுவேன், நம்முடைய நம்பிக்கை யாரு? ஆமா, நம்முடைய நம்பிக்கை எந்த கண்மலையானவரே, காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவர். பாடுறோம்ல, அல்லேலூயா.
இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எதன் பலவில நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாவே செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே காக்கும் தெய்வமே பாடுறமே. அநேக நேரங்களில் நமக்கு தெரிஞ்சிருக்கா, நம்ம மற்றவங்களை போல நம்பிக்கையற்றவர்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. கடைசியாக என் சகோதரனே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து ஆ, அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஏனையா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கிறிஸ்து மரித்தார், மூன்றாம் அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார். எப்படி எழுந்தார்? மரணமே உன் கூரைங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. அந்த ஜெயம் கொடுக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் இதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? தொடர்ந்து வரணும். ஏன்னா எங்கள் சபையா 2 கண்ணும் தெரியாதவங்க சபை, பார்வை இல்லாதவங்க தான் வந்து கூடியிருப்பாங்க. இவங்ககிட்ட வந்து எந்த காணிக்கை வரும்னு வைக்கலை, கரண்ட் பில்லு கூட கட்ட வராது. ஆனால் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம்
அவர்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்ய வாரந்தோறும் வர்றவங்களை நல்லா சாப்பிட வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு வேனில் கூட்டம் திருப்பி கொண்டு விட்டு, அது மட்டுமல்ல சிலருக்கு ஊன்றுகோல் இல்லைன்னா ஊன்றுகோல் கொடுத்து, சிலருக்கு ஐயா படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு உதவி, இப்படி பல காரியங்களில் ரெண்டு கண்ணும் தெரியாத குடும்பத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த சமயத்திருக்கிறோம். நீங்களும் பார்க்க விரும்பினால் வந்து பார்க்கலாம். ஆனால் வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வாங்க. எதுக்குன்னா நீங்கள் அலைஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, தயவு செய்து நீங்கள் உங்கள் ஜெப நேரத்தில் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிங்க. இதுக்கு எப்படி பிரதர் உதவி செய்ய? இந்த 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடத்தில் கேட்டால் அதற்கான காரியங்களை சொல்லும். இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லாததுக்கு காரணம், எத்தனை ஆசீர்வாதத்தை மறைத்து வைத்திருக்கிறார். மற்றவங்களை போல நாம் துக்கிக்கக்கூடாது, புலம்பக்கூடாது, அறிவில்லாமல் இருந்துடக்கூடாது. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அந்த உயிருள்ளவர் இன்றைக்கும் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்பின் தெய்வமே, யார் யார் தங்கள் சொந்தங்களை, உறவுகளை, உடைமைகளை இழந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆறுதலை கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.